ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட பேசுகிறதே இல்லை. கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். நல்லா தானே இப்போது ஒரு கல்யாணம் ஆகி 3 வருஷமாக நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? இதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இது பண்ணதே கிடையாது. ஏன்னா 2 பேரும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோங்கிறத அவருமே யோசிக்காமல் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அவர் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக தான் பேசுவார். ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை என்கிட்ட காட்டிக்க மாட்டார். ஒர்க்கில் எந்த ப்ரெஷர் இருந்தாலும் அவரே சமாளிப்பார். எதுவுமே என்கிட்ட இப்படிலாம் அவர் சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே தான் இருந்துச்சு. ஏன் நம்மள பிடிக்காம போயிட்டா அவருக்கு? என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இதை யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியல. எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல. ஏன்னா லவ் மேரேஜுங்கிறதுனால ஏற்கனவே 2 இயர்ஸ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ அம்மாக்கிட்டேயும் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அண்ணன் எல்லாம் மீறி தான் அண்ணனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல தான். இருந்தாலும் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதுனால அவங்க எனக்கு செஞ்சு வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எதை நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படிங்கிறது என்னால் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோட ஒரு ஃப்ரெண்டு சுமதின்னு ஒருத்த எனக்கு காலேஜ்லேருந்து நல்ல ஃப்ரெண்டு. அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கா. அவள் காலேஜ் யூஜி படிக்கிறப்பயே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அவர் என்னோட கொஞ்சம் அனுபவப்பட்டவ தான். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் என்னோட கொஞ்சம் அனுபவம் அவளுக்கு கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு குழந்தைங்க, மாமியார் வீட்டில் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் இன்றைக்கி ஃபேமிலியில் நல்லபடியாக பிஸ்னஸ், ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் சரி அவள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணதுக்கப்புறம் அவள் இது மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் இது மாதிரி சொன்னேன் எல்லா விஷயத்தையும். இது மாதிரின்னோடனே அவள் ஏன் என்ன திடீர்னு என்ன விஷயம்? உன் ஹஸ்பண்ட்ட நீ மனசு விட்டு பேசு. எதனாலங்க இப்படி இருக்கிறீங்க? என்ன பிடிக்கலையா? இல்லை என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னோடனே, சரி ஓகே. இதை நீ கேட்குற எப்போதும் நான் கேட்டோடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அவர் கொ என்கிட்ட கொஞ்சம் தயங்கினாப்புல பேசினார். நாளைக்கு போகலாமா அப்படி இப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி இல்லைங்க இன்றைக்கி கொஞ்சம் போகலாம். எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, சரி ஓகே வா, நான் ஒரு 1 ஹவரில் கிளம்பிடுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்குது பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 4:30 மணி இருக்கும். கிளம்புனோம். கிளம்புனதுக்கப்புறம் பக்கத்தில் பீச்சு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பீச் இருக்குதான். அடிக்கடி இங்கே தான் போவோம். ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே தான் போவோம். எனக்கு சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார். சரி ஏதாச்சும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து அலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தாங்க நான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம்? என்ன வீட்டிலேயே பேசியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இது வீட்டில் பேச முடியாதுங்க. அத்தையெல்லாம் இருக்காங்க. அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா எதை நினைப்பாங்க அப்படின்னோடனே, சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இத்தனை நாளாக என் கூட சந்தோஷமாக இருந்தால் தானே இருந்தீங்க. லவ் மேரேஜ் பண்ணி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? குழந்தை இல்லைங்கிறதுனால வேறு லைஃபுக்கு நீங்கள் போக விரும்புகிறீங்களா? எதா இருந்தாலும் என்னை பிடிக்கலனாலும் சரி, வேறு லைஃபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் எதுவுமே உங்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன். நீங்கள் கேட்குறத டிவோர்ஸ் கொடுக்கணுமா நான் கொடுத்துட்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதை கேட்டுட்டு அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார். கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டார். என்னாச்சுங்க? நான் ஒன்றும் எதுவும் தவறாக கேட்கலல்ல. இல்லை நீங்கள் ஒரு 2 மாதமாகவே உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
இப்போ நம்ம மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட நான் ஏதாச்சும் கோவமா பேசினாலும் நீங்கள் என்கிட்ட வந்து ரொம்பவே வந்து சாந்தமா பேசுவீங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க அப்படின்னோடனே, சரி அப்போனா வந்து நீ வந்து உனக்கு இந்த முடிவு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்தேன். நம்ம இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்ததுக்கப்புறம், எனக்கு என்ன பிரச்சனைனே உனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் நீ என்னை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். என்ன